अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस्सियाम कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुकुम मन तअल्लमल क़ुरआन व अल्लमा औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த ரமலானுடைய நன்மைகளை, பரக்கத்தை யார் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, யார் அதை பெற முயற்சிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள். ஏனென்றால் இது போன்ற பொன்னான காலங்கள், இது போன்ற பொன்னான நேரங்கள் வேறு எங்கும் எப்போதும் பெற முடியாது. அந்த பாக்கியம் ரமலான் மாதத்தில் மட்டும் தான் பெற முடியும். அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, நாம் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக தொழுகிறோம். ஃபரலான தொழுகையை பேணுதலாக தொழுகிறோம். சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம். தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகிறோம். தராவி தொழுகையை தொழுகிறோம். அதே போல ரமலான் மாதத்திலே முழு நோன்பை நோக்கிறோம். அதே போல அன்பானவர்களே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான தர்மங்களை செய்கிறோம். வசதி இருந்தால் உம்ரா செய்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு குர்ஆன் திலாவத் செய்கிறோம். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் சோர்ந்து விடும் அளவுக்கு நன்மைகளை செய்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய தொழுகை என்ன, நம்முடைய நோன்புகள் என்ன, நம்முடைய உம்ராக்கள் என்ன, நம்முடைய நன்மைகள் என்ன, அத்துணையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம், சோர்ந்து போரும் அளவுக்கு. ஆனால் அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் சேகரித்து வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் சேகரிக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை செய்தால் எல்லா நன்மைகளும் அழிந்து விடுகிறது. அது என்ன? அதுதான் கீபத். அதுதான் புறம் என்று சொல்வார்கள். எவ்வளவு தான் ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்தாலும், எவ்வளவு தான் ரமலானுடைய மாதத்தை தொழுதாலும், எவ்வளவு தான் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டாலும், நாம் புறம் பேசினால், கீபத்தில் ஈடுபட்டால் நம்முடைய நன்மை எல்லாம் அழிந்து விடுகிறது, பாழாகி போய்விடுகிறது. பல பேரை பார்ப்போம், பல அமல்கள் செய்வார்கள். ஆனால் அவர் வாயை திறந்தால் கீபத்,
புறம். இது போன்ற விஷயத்திலே அன்பானவரை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே நாம் சேகரித்த நன்மைகளை நமக்கே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற புறத்திலிருந்து, இது போன்ற கீபத்திலிருந்து தன்னை தானே பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தால் தான் நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்படும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததா பாருங்க அன்பானவர்களே, நாம் எவ்வளவு தான் பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு தான் தவறுகள் செய்தாலும், எவ்வளவு தான் குற்றங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரே பக்ராவிலே 143வது வசனம், இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். மனிதர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். மேலும் ஒரு வசனத்துல சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஓ நபியே கூறுங்கள், வரம்பு மீறிய அடியானே, நீ எவ்வளவு தான் குற்றங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு தான் பாவங்கள் செய்திருந்தாலும், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அத்துணை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க. அல்லாஹ் நம்ம மீது எந்த அளவுக்கு கருணை மழை கொட்டப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்போதும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இதையும் நாம் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் அன்பானவர்களே, முக்கியமான விஷயங்கள், மனிதனை அழிக்கும் 3 பாவங்கள், மனுஷனை அழிக்கக்கூடிய 3 பாவங்கள். அதிலே ஒன்று எதுவென்று சொன்னால், ஒருத்தன் பாவம் செய்வான், பாவம் செய்து விட்டு சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? பிறகு தௌபா செய்து கொள்ளலாம். பாருங்க அன்பானவர்களே, ஒரு மனுஷன் அழிக்கக்கூடிய 3 பாவங்கள், அதிலே ஒன்று எதுவென்று சொன்னால், மனுஷன் பாவம் செய்வான், தவறுகள் செய்வான், குற்றங்கள் செய்வான். பாவம் செய்யும் போது, பொய் சொல்லும் போது, ஏமாற்றும் போது, ஃபிரார்தனம் பண்ணும் போது, மோசடி செய்யும் போது நினைப்பான், அப்புறமா தௌபா செய்துக்கலாம். இப்ப பாவம் செய்திடுவோம், பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் என்று யார் எண்ணுகின்றார்களோ அந்த பாவம் அவனை அழித்துவிடும். இரண்டாவது எதுவென்றால், சில பேர் பாவம் செய்வாங்க, விபச்சாரம் செய்வார்கள், மது அருந்துவார்கள், பல வகையான பாவங்கள் செய்வார்கள். மனசுல நினைப்பான், எனக்கு வயசு இருக்கு, இப்பதான் 25 ஆகுது, இப்பதான் 30 வயசு ஆகுது, இப்பதான் 40 இருக்கு, இன்னும் எவ்வளவு இருக்கு பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு என்று யார் எண்ணுகின்றானோ, சகோதரரை சிந்தித்து பாருங்கள், இந்த பாவம் உன்னை அழித்துவிடும். மூன்றாவது என்ன தெரியுமா? தனது பாவத்திற்கு தௌபா செய்ய மாட்டான். தான் பாவம் செய்திருப்பான், குற்றங்கள் செய்திருப்பான், ஆனால் தௌபா செய்ய மாட்டான். தௌபா செய்யாமலேயே அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை வைப்பான். இந்த 3 பாவங்கள் இருக்கிறதே, ஒரு மனுஷனை அழித்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம் இல்லையா? அல்லாஹ்ட்ட துஆ எப்படி கேட்கிறோம்? இறைவா, என் வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டை கொடு, ஒரு வீடு இருக்கு எனக்கு 2 வீடை கொடு, ஒரு கார் வச்சிருக்கேன் 2 காரை கொடு
என்னுடைய பிள்ளைக்கு சீட்டை கொடு, காலேஜில் பெரிய இடத்துல சீட்டை கொடு, என்னுடைய மனைவிக்கு ஆடை இல்லாமல் இருக்கிறது, புது ஆடையத்தா, புது ஆடையத்தா, 2,000 நகைத்தான் இருக்கு, 10,000 நகைத்தா என்று திரும்ப 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 உலகத்தை தான் கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட வேற ஏதாவது பேசணுமா துஆல? நமக்கு நமக்கு உலகம் 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 உலகத்தை பற்றி மட்டும் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் துஆ அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்தினால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இறைவா உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தான், நாங்கள் செய்யக்கூடிய அமலை நீ ராதியாகு, யா அல்லாஹ் எங்களை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று, யா அல்லாஹ் மஹ்ஷருடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் மறுமை நாளிலே எங்களுக்கு லேசான கேள்விகள் கேட்கப்பட்டு சொர்க்கத்தை தா என்று கேளுங்கள். அது மட்டுமல்ல, யா அல்லாஹ் மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் ஆபே கௌசர் எங்களுக்கு வழங்குவாயாக என்று துஆவில் கேளுங்கள். அதே போல யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத் சிஃபாரிஸ் எங்களுக்கு தா என்று அதிகமாக அதிகமாக துஆவில் கேளுங்கள் சகோதரர்களே. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? உலகத்தை பற்றி மட்டும்தான் கேட்கிறோம். யா அல்லாஹ் இதை கூட அதை கூட அதை கூட அதை கூட, எல்லா உலகம் தான். ஏதாவது மறுமை பற்றி இருக்கிறதா? மறுமையின் வெற்றியை பற்றி இருக்கிறதா? சகோதரர் சிந்தித்து பாருங்கள், இதை சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு இல்லையா, நன்மையின் பொற்குவியல். இந்த ரமலானுடைய மாதங்க நன்மையுடைய பொற்குவியல் அல்லாஹ் கொட்டி விட்டார். அந்த பொற்குவியலை நாம் எடுக்கணுமா இல்லையா? அந்த பொற்குவியலை நாம் அள்ளணுமா இல்லையா? அந்த பொற்குவியலை நாம் வீட்டுக்கு கொண்டுட்டு போகணுமா இல்லையா? நம்முடைய அமலில ஏற்றணுமா இல்லையா? எப்படி ஏற்றுவது? அந்த பொற்குவியலை எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், நாம் தொழுகையின் மூலமாக அந்த குவியலை எடுத்துக் கொள்ளுங்கள், நோன்பின் மூலமாக அந்த பொற்குவியலை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்தின் மூலமாக அந்த பொற்குவியலை எடுத்துக் கொள்ளுங்கள், உம்ராவின் மூலமாக அந்த பொற்குவியலை எடுத்துக் கொள்ளுங்கள், தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உலகத்திலே கொட்டப்பட்டு இருக்கின்றது, அதை அள்ளிக் கொள்ளுங்கள். இது எப்போ செய்ய முடியும் தெரியுமா? நம்முடைய அமல்கள் சரியாக முறையாக இருந்தால்தான் இப்படி செய்ய முடியும் சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருள் குவிக்கப்பட்டு இருக்கிறது, கொட்டப்பட்டு இருக்கிறது. நாம் அதை அள்ளிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நன்மையின் மூலமாகத்தான், தொழுகையின் மூலமாகத்தான், நோன்பின் மூலமாகத்தான், ஜகாத்தின் மூலமாகத்தான் சகோதரர்களே, தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகத்தான் இந்த நன்மைகளை நாம் வாரி குவிக்க முடியும். ஏன் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய பொக்கிஷம் வேற நேரத்தில் வேற காலங்களிலே எப்போதும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் வைத்திருக்கிறான். இதை நான் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் என்ன? நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் கரெக்டாக தொழுதுட்டா போதும், நாம் மட்டும் களிமா சொல்லிட்டா போதும், நான் மட்டும் சரியா இருந்தா போதும், நான் மட்டும் நேர்மையா இருந்தா போதும். இப்படி உண்மையான முஸ்லிம் நினைக்க மாட்டான். அவர் தொழுவார், மற்றவரை தொழ சொல்வார். அவர் நோன்பு நோற்பார், மற்றவரை நோன்பு நோற்க சொல்வார். இவர் நன்மையை செய்வார், மற்றவரை நன்மை செய்ய ஏவுவார். தீமையை தடுப்பார், இவரும் தீமையை தடுத்துக் கொள்வார், மற்றவர்கள் சொல்வார் நீ தீமையை செய்யாதே என்று. இவன் தான் உண்மையான முஸ்லிம், இவர் தான் உண்மையான முஃமின். சில பேர் இருப்பாங்க, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? பாய் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவர் என்ன, அவர் வேலை என்ன, நேரா வருவாரு, நேரா தொழுவாரு, அவர் ஜிக்ர் செய்வாரு, குர்ஆன் ஓதுவாரு, நேரா வீட்டுக்கு போயிடுவாரு, யாரை பத்தியும் கண்டுக்க மாட்டார். இப்படிப்பட்ட பாய் தேவையா நம்மளுக்கு?
வீட்டில் மனைவி மக்கள் எப்படி போய் எக்கடிக்க போட்டு எக்கேடு கேட்டு கேட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். புள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டார். மஹல்லாவாசிகளை பற்றி கவலைப்பட மாட்டார். முஸ்லிம்களை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் மக்கள் மத்தியிலே சொல்லப்படணும், இவன் ஜென்டில்மேன். அல்லாஹ் ஜென்டில்மேன் யார சொல்ல தெரியுமா? நீயும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களை அமல் செய்ய தூண்ட வேண்டும். நீயும் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை நன்மை செய்ய தூண்ட வேண்டும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். நான் மட்டும் சரியா இருந்த போதும், நான் மட்டும் நேர்மையா இருந்த போதும் என்று சொன்னால் இது தவறு, தவறு, குற்றம் சொல்ல போனால். ஏன் என்றால் முஸ்லிமுடைய எண்ணம், சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது. எனவே அன்பானவர்கள், இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பானவர் மேலும் பாருங்க, ரமலானுடைய மாதத்திலே சில மக்களை பார்ப்போம். என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ சஹருடைய பார்ட்டி எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. சஹார் ஏற்பாடு இல்லையா? சஹார் ஏற்பாடு எல்லா இடத்துலையும் நடக்கும். சஹார் ஏற்பாடு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கப்பா எல்லாம் வான்னு சொல்லிட்டா கூட்டம் கூட்டமாக அங்கே போவோம். அங்கே போயிட்டு என்ன தொழுகிறாங்களா? குறைவான மக்கள் தான் தொழுகிறாங்க. உட்கார்ந்து போனை நோண்டிட்டு இருப்பாங்க. நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார். சில பேர் டீ கடையில் உட்கார்ந்துட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். கேட்டா என்னப்பா? இல்லப்பா, சஹார் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சஹார் செய்வதற்காக இரவு முழுவதும் முடித்துக் கொண்டிருப்பார். பாருங்க, சஹர் செய்வதற்காக இரவு முழுவதும் முழித்துக் கொண்டிருப்பான். கேட்டா சொல்லுவான், நான் சஹார் செய்யணுப்பா, நான் தூங்கிட்டேன், என்னால எந்திரிக்க முடியாது சொல்றாங்களா இல்லையா? சரிப்பா, சஹார் பண்ணிட்டார். சஹார் பண்ண பிறகு என்ன செய்யறா தெரியுமா? நேரா வீட்டுக்கு போற தூங்குறாரு. சுபு தோட்ட பிறகு தூங்க ஆரம்பிக்கிறார். திரும்ப 12 மணிக்கு எந்திரிக்காரு. சுன்னத் ஜோஹர் தொழுதுட்டு திரும்ப தூங்குறாரு. கேட்டா என்னப்பா? இல்லைங்க, நான் சஹார் நோன்பு வச்சிருக்கேன், நான் இஃப்தார் செய்யணும். சஹார் செய்யறதுக்கு நைட்டு ஃபுல்லா முடிச்சு அர்த்தம் அடிக்கிறது. இஃப்தார் திறப்பதற்காக பகல் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறது. சகோதரர்கள், இப்படி இருக்கலாமா? அல்லாஹ் நமக்கு ரமலானை நல்ல வாய்ப்பாக தந்திருக்கிறார். சோர்ந்து போர் அளவுக்கு அமல் செய்ய வேண்டும். நம்முடைய உடம்புகள், நம்முடைய சரீரங்கள் சோர்ந்து போக வேண்டும். அந்த அளவுக்கு நாம் அமல் செய்ய வேண்டும். ஏன்னா அப்படி அமல் செய்தால்தான் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை பெற முடியும். சகோதரர்களே, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் இருக்குல்ல, அவங்களுடைய அக்லாக், ஒழுக்கம், பழக்கம், பேச்சு, நடவடிக்கை, ஒரு நண்பரை ஒரு மனிதரை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். நல்ல மனுஷன், நல்ல கேரக்டர் இருக்காரு, நல்ல சிந்தனை இருக்கு, நல்ல பேச்சு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, நல்ல பக்குவமாக நடந்து கொள்கிறார் என்று ஒரு மனுஷனை பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல என்ன வரும்? துவா வரும். யா அல்லாஹ், இவருடைய பெற்றோரை ஏற்றுக்கொள்வாயாக, இவருடைய ஆசிரியர் மீது கிருபை செய்வாயாக. எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி அவரை வளர்த்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி அவரை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்று துவா வருதா இல்லையா? நம்மை பார்த்த உடனே மற்றவர்கள் நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய ஆசிரியருக்காக துவா செய்ய வேண்டும். நம்மை பார்த்த உடனே இது வந்துருச்சு, இது தேவையா? இதை விட ஒரு மோசம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க? ஒருத்தனை பார்த்து இப்படின்னு சொல்லிட்டா இதை விட ஒரு மோசம், இதை விட ஒரு படி வேற ஒண்ணா வேற ஏதாவது இருக்கா? எனவே அன்பானவர்களே, நம்முடைய எப்போதும் நம்முடைய கேரக்டர், நம்முடைய அக்லாக், நம்முடைய பண்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம ட்ரை பண்ணணும். அதே போன்ற அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குல்ல, லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்னங்க? அல்லாஹ் சொல்றான், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்றால் மற்ற நேரத்தில் 1000 மாதங்கள் இபாதத் செய்தால் அல்லாஹ் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, அதை விட கூடுதலான நன்மை பெறப்படுவது தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை நீங்க எப்ப பெறணும் தெரியுமா? ஒற்றைப்படையில பெற்றுக் கொள்ளுங்கள். 21
23, 25, 27, 29 இதில் தான் லைலத்துல் கத்ரை நான் வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு இரவிலே பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால் அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு இருக்குல்ல, அது ஒரே ஒரு இரவு நாம் பெற்றுக்கொண்டால் 83 ஆண்டுகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத், அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றான். அதனால சுருக்கமாக லைலத்துல் கத்ர் இரவு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 5 நாட்களும் இல்ல இந்த 10 நாட்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நம்மனால் முடிந்த அளவுக்கு குர்ஆன்ல ஒரு ஜுஸாவது ஓதுங்க, இல்ல பாதி ஜுஸாவது ஓதுங்க. சரிப்பா எதுவுமே தெரியல, 3 குல் ஓதுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 3 தடவை ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். எப்பங்க? லைலத்துல் கத்ர் 20க்கு பிறகு டெய்லி ஓதுங்க. டெய்லி ஓதுனா அன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து விட்டால் 83 ஆண்டுகள் இபாதத் நன்மை அல்லாஹ் இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். இது ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த இரவிலே அந்த 10 நாள் 20 30 அப்படி எடுத்துக்கங்க. அந்த 10 நாட்கள்ல உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு 10 ரூபாயோ, ஒரு 50 ரூபாயோ, இல்ல ஒரு 100 ரூபாய், வசதி இருந்த 1000 ரூபாய் உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அந்த 10 அந்த 5 இரவுகளிலே ஒரு இரவு உன்னுடைய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை. சொல்றது யாருங்க? அல்லாஹ் சொல்றான். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? அந்த இரவில் லைலத்துல் கத்ர் இரவிலே 5 நாட்களிலே மற்ற தொழுகையெல்லாம் தொழுது விட்டு சிறப்பு தொழுகையாக 2 ரக்காத் தொழுங்க, நஃபில் தொழுங்க. 2 ரக்காத் நஃபில் தொழுதால் அந்த 5 இரவுகளிலே ஒரு இரவு கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைக்கும். அந்த லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து விட்டால் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் தருகிறார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் எல்லோரும் செய்யலாம். வசதி இருந்தாலும் செய்யலாம், வசதி இல்லாட்டியும் செய்யலாம். எனவே அன்பானவர்களே, இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு பொக்கிஷம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நன்மை எங்களுக்கு வாரி வழங்குவாயாக, ரமலானுடைய பரக்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஏன் என்று சொன்னால், ரமலானுடைய நன்மையும் ரமலானுடைய பரக்கத்தும் நமக்கு கிடைத்து விட்டால் ஒவ்வொரு மனிதன் மீது சொர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியங்க. எனவே அன்பானவர்களே, மிஞ்சிய ரமலானை, மிஞ்சிய நோன்புகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்கள். அமல்னா சாதாரண அமல் இல்லைங்க, சோர்ந்து போற அளவுக்கு அமல் செய்யுங்க. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும்